ஆவியானவரே, புதிய மாதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்வீராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ரோமியா 31 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் இதுவே. அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கும்படியாய் கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய அழுகையை நிறுத்து என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிறார். இந்த மாதம் நீங்கள் அழுத அழுகைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 25 வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். உங்கள் அழுகையை நிறுத்தும்படிக்கு, உங்கள் கண்ணீரின் சத்தம் உங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு, உங்களை கண்களை காத்து கொள்ளும்படிக்கு, நீங்கள் அழாதபடிக்கு, உங்கள் சத்தத்தை அடக்கும்படிக்கு, உங்கள் அழுகையை நிறுத்தும்படிக்கு கர்த்தரே உங்களுக்கு சொல்கிறார். கர்த்தரே உங்களுக்கு சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் எத்தனையோ சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். வெட்கத்தினால் வந்த அழுகை, அதை கடந்து வந்திருக்கலாம். அவமானத்தினாலும் நிந்தையினாலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையினாலும் ஏமாற்றப்பட்ட நிலைமையினாலும் சோர்ந்து போன சூழ்நிலையினாலும் வியாதியின் சூழ்நிலையினாலும் கடன் பாரங்கள் இன்னும் எத்தனையோ வித சூழ்நிலையினால் அழுது சோர்ந்து போய் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி வந்திருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதம். உங்களுக்கு உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற மாதம். ரோமியா 31 வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 17 வசனம் சொல்லுகிறது, உன் முடிவை பற்றி நம்பிக்கை உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார். இதை கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த மாதம் உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. தேவ சமூகத்தில் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு, உங்கள் ஜெபத்திற்கு இந்த மாதம் கர்த்தர் பதில் தருவார். உங்கள் அழுகையின் சத்தத்திற்கு முடிவு கொடுப்பார். உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் வாசலை திறந்து தருவார். இந்த மாதம் உங்கள் அழுகையின் சத்தத்திற்கு ஒரு முடிவை கொடுப்பார். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையினால் முடிச்சுடுவார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.